வணக்கம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி எடப்பாடி பழனிசாமி சொல்லிகிட்டே இருக்கிறார். என்னடா ஒரு பாட்டுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா எல்லா ஆட்சியிலையுமே நடக்கிற சம்பவங்கள் தான் நடக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை. குடும்ப பிரச்சனைகளை வெட்டிக்கிறானுங்கன்னா அதுவும் சட்டம் ஒழுங்குலாம் வராது. அப்படி எல்லாமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இதை காவல்துறையும் கண்காணிக்கிறது இல்லை, முதலமைச்சரும் கண்டுக்கிறது இல்லை. இந்த ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்னத்துக்காக இப்படி திமுகவை குறி வச்சு அட்டாக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வருது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா திடீர்னு எஸ்பி வேலுமணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொலை மிரட்டல், அந்த ஒரு கடிதம் வருது அப்படின்னு சொல்லி அவர் காவல்துறையில் புகார் கொடுக்குறாரு. என்ன கொலை மிரட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கருப்பு பணம் நிறையா வச்சுருக்க, எங்களுக்கு தெரியுது, எங்கள் இயக்கத்துக்கு நீ 1 கோடி ரூபா கொடு, அப்படி கொடுக்கல அப்படின்னா இப்போ நேற்று 25ஆம் தேதி இதில் ஒரு குப்பைமேட்டில் கொண்டாந்து அந்த 1 கோடி ரூபா பணத்தை வை, நாங்கள் உன்னை கண்காணிச்சிட்டே இருப்போம், காவல்துறைக்கும் போகக்கூடாது, அதே போல் அந்த பணம் வைக்கிறதுல சில கண்காணிப்பு கேமராக்கள்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கடிதம் வந்துச்சு அப்படின்னு எஸ்பி வேலுமணி தரப்பில் சொல்லிட்டு இருந்தாங்க, காவல்துறையில் கொடுத்துருந்தாங்க. சரி, இவர்கிட்ட கருப்பு பணம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, கூடவே உங்கள் கூடயே சுற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, உங்கள் கூடயே இருக்கிறோம், நீ அந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கள நாங்கள் போட்டு தள்ளிடுவோம், எங்கள் இயக்கத்தின் சார்பாக போட்டு தள்ளிடுவோம்னு சொல்லிட்டு அந்த இயக்கம்லாம் பேரெல்லாம் போடலை. ஆனால் இவர் எஸ்பி வேலுமணி என்ன செய்கிறாரு, அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இது மாதிரி நடவடிக்கை எடுக்கங்கிறாரு. காவல்துறையில் கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க, மீடியாக்கள் கொடுப்பாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா யார் என்ன அப்படிங்கிறத விசாரிப்பாங்க. ஒரு மொட்டை கடிதாசி, இந்த கடிதாசியை வச்சுட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு பேசவே கூடாது. எஸ்பி வேலுமணி இந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லாம் பேசும்போது என்ன செய்கிறாரு, நான் ஒரு இதை கொடுத்தேன், எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு, அந்த கடிதத்தை நான் காவல்துறையில் கொடுத்தேன், அதை ஊடகங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படி அது கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? எஸ்பி வேலுமணிக்கு கொலை மிரட்டல் அப்படின்னு சொல்கிறாரு. அது கடிதம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறார். கடிதம்லாம் இப்போ யார் போட்டுக்கிட்டு இருக்கிறா? அவர் சொல்கிறாரு கடிதம் போட்டிருக்கிறாங்க, கடிதத்தின் மூலமாக என்னை மிரட்டுறாங்க, என் குடும்பத்துக்கு ஆபத்து இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. சரி, இதை வச்சுட்டு ஒரு சைடு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. காவல்துறையும் அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. சரி, முன்னாள் அமைச்சர் வேறு, அதிமுகவில் முக்கியமான நபர் வேறு, அவர் சொல்கிறாரு, பொய்யா சொல்ல போகிறாரு, கடிதமே அவர் போட்டுட்டு கடிதத்தை கொண்டாந்து கொடுத்து இது மாதிரி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அப்படியே பொய்யா சொல்ல போகிறாரு, நல்ல மனுஷன்ப்பா அவர், அப்படிலாம் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. சரி, இந்த மாதிரி சமயத்தில் செய்தியாளர்களை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் கொலை மிரட்டல் விடுது, முன்னாள் அமைச்சருக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுலேயே அந்த கடிதத்தில் சொன்ன ஒரு விஷயம் உங்ககிட்ட ஏகப்பட்ட கருப்பு பணம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அதுலேருந்து 1 கோடி ரூபா எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த இயக்கம் இப்போ 1 கோடி ரூபா கேட்குது? கேட்டால் 100 கோடி யார்கிட்ட கேட்குறீங்க? வேலுமணி அண்ணன்ட்ட தானே கேட்குறீங்க. 100 கோடி 1000 கோடின்னு கேளுங்க அப்படின்னு கேட்டிருப்பானுங்களா மாட்டானுங்களா? கரெக்டாக 1 கோடி ரூபா கேட்குறாங்க. 1 கோடியை வச்சு எந்த இயக்கமையாக பெருசாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இருக்குது. அப்புறம் செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கும்போது, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மிரட்டல்ங்கிறது முன்னாள் அமைச்சர்கள் கூட இருக்குது, சாதாரண மக்கள்லாம் எப்படி நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னே தெரியலையா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செய்தியாளர்கள் கேட்கும்போது, உங்களுக்கும் ஒரு நாள் கொலை மிரட்டல் வரும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுறாருங்களா, பயமுத்துறாரு. திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறாரு அவர். சரி, இது ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று சேலத்தில் இருக்கிற எடப்பாடி வீட்டுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்துருச்சு. ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டினானுங்க அப்படின்னு சொல்லி வெடிகுண்டு நிபுணர்கள்லாம் போய் ஒவ்வொரு இன்ச்சாக தேடி ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திட்டம் போட்டு தான் எடப்பாடி தரப்பு வேலை பார்க்குறாங்க. அதிமுகவினர் எல்லாருமே பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே கொண்டு போய் அங்கங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அங்கங்கே நமக்கு பிரச்சனை இருக்குது, தீவிரவாதிகள் அதிகமாயிட்டாங்க, நக்சல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். அவர் என்னென்னா இந்த பொள்ளாச்சி வழக்கு போல் திமுக ஒரு வழக்கில் கொண்டாந்துருவோம். அது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு விஷயம். அதை வச்சு தான் இப்போ திமுக ஜெயிச்சு மக்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் ஒரு பாதுகாப்பு கொடுக்குற அரசு, ஒரே அரசு திமுக அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டாந்துட்டாங்க. அப்படிலாம் இல்லை, நாங்கள் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரக்கோணத்தில் ஒரு திமுக நிர்வாகி தெய்வ செயலுங்கிறவன் ஒரு பொண்ணை, அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி விவாகரத்து இருக்குது, 2வது கல்யாணத்துக்கு தெய்வ செயல் கூட சுற்றி ஆடி பாடி ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஜாலியாக கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து அப்படின்னோடனே என்னை திமுக காரனுக்கெல்லாம் கூட்டி குடிக்கிறதுக்கு வேலையை பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் மேலே ஒரு புகாரை கொடுக்குறாங்க. காவல்துறையில் புகார் கொடுத்தா என்ன நடக்கும்? விசாரணை பண்ணுவாங்க. விசாரிக்காமல் டக்குன்னு உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், என்னை கெடுத்துட்டான், கற்பழிச்சிட்டான். எப்படி கெடுப்பா கற்பழிக்க முடியும்? வன்புணர்வு பண்ணிட்டான்னா கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? அதான் பண்ணுவாங்க.
அதுதான் அவங்க வந்து வன்புணர்வுல சேர்த்துட்டாங்க. சரி, ஒரு பெண் வந்து இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு கல்லூரி மாணவி பெண் அப்படி கொடுக்குது அப்படின்னா, அது பெரிய அளவில் பேசப்படும், பொள்ளாச்சி வழக்கு போல் பேசப்படும், திமுகவுக்கு மிகப்பெரிய அழிவு அப்படின்னு சொல்லி எடப்பாடி டீம் வேலை பார்த்தாங்க. எடப்பாடி டீம் ஏன் வேலை பார்த்தாங்கங்கிறதுக்கு அங்கே இருக்கிற அதிமுக எம்எல்ஏ ரவிகிட்ட தான் அந்த பொண்ணு போயிருக்கு. காவல்துறையில் புகாரை கொடுத்துட்டு ரவிகிட்ட போயிட்டு, ரவி பின்புலத்தில் இருந்து தான் வந்து காவல்துறையெல்லாம் இயக்க முயற்சி பண்ணார். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கும் போது முன்னுக்கு பின் முரணாக சொல்லுது. டிஎஸ்பி ஜாபர் சாதி கூட விசாரணை பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 20 பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிற இல்லாமல் யார் யாருமான்னு லிஸ்ட்டை கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுது. அப்போ ஏன் 20 பேருன்னு சொல்கிற அப்படின்னா, எனக்கு பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட பேசினாங்க, அந்த நம்பரை கொடு, யார் பேசுனாங்கிறது சொல்லு அப்படின்னு கேள்வி காவல்துறை கேட்பாங்கள்ல. அந்த கேள்விக்கெல்லாம் சரியான பதில் அந்த பெண்ணிட்ட இல்லை. அந்த பெண் திடீர்னு பார்த்தீங்கன்னா கவர்னர்கிட்ட போய் புகார் கொடுக்கறதுக்கு போகுது. அவங்க அம்மாவோட ஆட்டோவில் போய் இறங்குது. எப்படி இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தவங்க இயக்குறாங்கன்னு தெளிவாக தெரியுது. பின்னாடி வந்து அதிமுக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு திட்டம் போட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப அப்பட்டமாக பரவுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி செய்கிறாருன்னு அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியும். அதிமுக காரங்க செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைத்தனமான வேலைகளை பார்க்குறாரே அப்படிங்கிற ஒரு கோபம் இப்போ வருது. இப்போ வேலுமணிக்கு வந்து கொலை மிரட்டல் வந்துச்சு, உன் குடும்பத்தை காலி பண்ணிடுவேன், எங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுக்கலைன்னா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு கடிதம் வந்துச்சுங்கிறாரு. மறுநாளே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வருதுங்கிறாரு. என்ன ஒரு வெற்றி பெறணும், முதலமைச்சராக உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் வந்து ஒரு கலப்புரத்தை உருவாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, இது ஒரு சைடு போயிட்டோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் போய் பிரதமரை பார்க்குறாரு. அவர் பையன் வீட்டில் ரெய்டு வந்துங்கிற பயத்தில் அவங்கள தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பயந்து போய் ஓடி போய் அப்படியே வெள்ளைக்கொடியை தூக்கிட்டு போய் பிரதமரை போய் சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை வைக்கிறாரு. பதிலுக்கு வந்து அவருமே முதலமைச்சருமே வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது, எப்படி பேசினாலும் கேட்ட போட்டு முடுறானுங்களே அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் டென்ஷனாகவே தான் இருக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அவ்வளோதான். அவருடைய மைண்டில் அவர் தான் இருக்குது. அதுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுறாரு. அது யார் பண்ணுறா, யார் அவருக்கு இது சொல்லிக் கொடுக்குறா அப்படிங்கிற விஷயமே தெரியல. அந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இவர் வந்து மாட்டிக்கிறாரு அடிக்கடி. எல்லாத்தையும் இப்போ மறைச்ச கடைசியில் கொண்டே மறைக்காமல் விட்டுட்டியே அப்படிங்கிற மாதிரி தான் கதையாக இருக்குது. என்ன பண்ணுறது, எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சராக உட்காரணும் அப்படிங்கிற ஒரு கனவு தான். அந்த கனவு நிறைவேறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, இதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை நியூஸுக்கு போவோம். அண்ணாமலையும் நயினா நாகேந்திரனுக்கும் ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் தொடராதா அப்படிங்கிற ஒரு டவுட்டே இன்னமும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அமித்ஷா வந்து கூட்டணி ஆச்சுன்னு சொல்கிறாரு. இல்லை, கூட்டணி அது அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொல்லலை, கூட்டணி அப்படிங்கிறத தான் சொன்னார்னு எடப்பாடி பழனிசாமி ஒரே வாரத்தில் மறுத்து பேசினார். இதிலே அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியில் நம்பிக்கை இழந்துட்டார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சைடு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், இபிஎஸும் இருக்கிறாரு, அதிமுகவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸும் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நயினா நாகேந்திரன் சொல்கிறார். அது வந்து அமித்ஷா வந்திருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போதே இந்த சைடு நாங்கள் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம், கூட்டணிக்குள்ளே அவரும் இருக்கார், இந்த சைடு ஓபிஎஸும் இருக்கிறாரு எங்கள் கூட்டணியில் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கணும். அமித்ஷா சொல்லலை, நயினா நாகேந்திரன் விட்டு சொல்கிறார். அப்போ இங்கே வந்து உண்மையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் அதிமுக தலைமையில் செயல்படுதா, இல்லை வந்து நயினா நாகேந்திரன் தலைமையில் அந்த கூட்டணி இயங்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்து இருக்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லலை, இதை நயினா நாகேந்திரன் சொல்கிறார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது. அங்கே பாரதிய ஜனதா எந்த முடிவுமே எடுக்க முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. அவர் சந்திரபாபு நாயுடு தான் முடிவு எடுப்பார், முடிவை சொல்லுவார், முடிவை அறிவிப்பார். இங்கே எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து எந்த முடிவுமே எடுக்கிறது கிடையாது, எடுக்க முடியல. இப்போ யார் வந்து உண்மையிலேயே அங்கே பயந்துட்டு இருக்குது, எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து நயினா நாகேந்திரன் வந்து இப்போ வந்து திமுகவுக்கு எப்படி ஒரு பெண் நிறுவனம் அப்படின்னு இந்த அவருடைய மாப்பிள்ளை சபரீசன் வச்சு இயக்கிட்டு இருக்காரு. அவங்க என்ன செய்கிறாங்க, அடிக்கடி சர்வே எடுக்கிறாங்க, எங்கெங்கே மக்கள் வந்து திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க, எதனால் அதிருப்தியில் இருக்கிறாங்க, என்ன காரணம், அந்த காரணத்தை எப்படி வந்து உடனே மக்களுக்கு சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விசாரித்து உடனே அது திமுக தலைமை சொல்லி இந்த இடத்துல திமுக வீக்காக இருக்குது, நம்ம வந்து இதெல்லாம் இப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற
மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலர்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இவங்களை எல்லாத்தையும் உடனே ஸ்பாட்டுக்கு போய் கரெக்ட் பண்ண வைக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அதே போல் வந்து நம்மளும் வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இப்போ நயினா நாகேந்திரன் இறந்திருக்காரு. அவரும் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு தனியார் அமைப்பிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த அண்ணாமலை என்ன செய்கிறார், மாநிலத்தில் அண்ணாமலை அவர் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தார். ஆனால் இப்போ நயினா நாகேந்திரன் என்ன நினைக்கிறாருன்னா, அண்ணாமலை சொல்கிற இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் அவர் கண்டுக்கிறதே கிடையாது. நானே என் ஏற்பாட்டில் ஒரு நிறுவனத்தை வந்து நான் உருவாக்கி நானே வந்து பண்ண போகிறேன், யார் எந்த ரெக்கமெண்டும் எனக்கு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். இது அண்ணாமலைக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. என்னடா இது, நம்ம வந்து ஏற்கனவே கட்சி நல்லா இருக்கணும், நல்லபடியாக செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனம் செயல்பட்டுருக்கு. அப்படி செயல்பட்டு இருக்க நிறுவனத்தை வேணான்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன் ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வராரு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்துக்கு இருக்கிறாரு. இது வந்து ஒரு நியாயமான ஒரு மாநில தலைவருக்கான ஒரு அகங்காரம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அவர் வந்து நயினா நாகேந்திரன் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மாநில தலைவராக இருக்கிறோம், இருந்தாலும் அண்ணாமலையை தான் நிறைய பேர் வந்து ஆதரிக்கிறாங்க. எங்கே போனாலும் கும்பல் அண்ணாமலைக்கு தான் வருது. அண்ணாமலையை நம்ம கழட்டி விட்டாலும் அண்ணாமலை எங்கேயுமே வரலைனாலும் இன்னமும் செல்வாக்காக அண்ணாமலை தான் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கான ஒரு நபர், அவர் சொல்கிறத நம்ம கேட்டோம்னா அவர் கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. நிறைய பேர் கமெண்டில் சொல்கிற ஒரு விஷயம், ஏன் அண்ணாமலை வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மாநில தலைவராக இருக்கும்போதே வந்து அவருடைய செல்வாக்கை பார்த்துட்டு பாஜக மேலிடம் மிரண்டு தான் போயிருக்கு. பிரதமர் மோடி மட்டுமே அண்ணாமலையை ஆதரிக்கிறார். அமித்ஷா பெருசாக ஆதரிக்கிற மாதிரி அண்ணாமலையை தாஜா பண்ணி வச்சுருந்தார். அதனால பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் அசால்ட்டாக இருந்தார். ஆனால் அவருடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சிருச்சு அண்ணாமலைக்கு. உளவுத்துறை ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்தது, அது இல்லாமல் இங்கே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே சொன்ன ஒரு விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருச்சு. சரி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் மாநில தலைவராக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி, அவருடைய மச்சினன் இவங்க வீட்டிலலாம் அமலாக்கத்துறை ரெய்டெல்லாம் நடந்துச்சு. அண்ணாமலை சொல்லி தான் நிறையா இடங்களில் வந்து ரைடெல்லாம் நடந்துச்சு. அண்ணாமலை ஒரு சொல்லுவார், 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா அவர் சொன்ன இடங்களில் சொன்ன அமைச்சர்கள் வீட்டில எல்லாம் ரைடு நடக்கும். அண்ணாமலை சொல்கிறாரு, உடனே அமலாக்கத்துறை ரைடுக்கு வருதியா அப்படிங்கிற மாதிரி திமுகலாம் விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அண்ணாமலை வீட்லேயே, அதுவும் பாஜகவோட மாநில தலைவராக இருக்கும்போதே அவர் வீட்லேயே அவர் மனைவி, மச்சின இவங்க வீட்டிலலாம் ரைடு நடக்கும்போது அமைதியாக தான் இருந்தார். இந்த ரைடு எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா, அண்ணாமலையோட செல்வாக்கை குறைக்கணும். அண்ணாமலை மேலே இங்கே ஒரு 1000 கோடி, அங்கே ஒரு 2000 கோடி, இங்கே ஒரு 3000 கோடி வாங்கி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார். அந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை ரைடு அப்படின்னு சொல்லி பாஜக மேலிடம் சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் வந்தார், அமைதியாக வந்தார். எல்லா இடங்கள்லேயும் ரைடு நடக்கிற மாதிரி என் மேலேயும் ஏதாவது புகார் போயிருக்கலாம், அதனால ரைடு நடக்கலாம், அதை பற்றி நான் கவலைப்படலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேங்கிறாரு? தனி கட்சி ஆரம்பித்து வர வேண்டியது தானே? பாஜக முக்கியத்துவம் கொடுக்கல இல்லை, தனி கட்சி ஆரம்பித்து அவர் வர வேண்டியது தானே? அவருக்கு இன்றைக்கி வந்து சர்வேயில் கூட நல்ல செல்வாக்கு இருக்குது, 15% ஓட்டுகளை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்படி சொல்லும்போது ஏன் அந்த விஷயத்தை வந்து அண்ணாமலை பெருசாக கண்டுக்காமல் இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. தனி கட்சி ஆரம்பித்தா பாஜக மேலிடம் சும்மா விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான், கொஸ்டின் தான் இருக்குது. பாஜக வளர்க்குறதுக்கு தான் அவர் வந்தார், அவரும் வளர்ந்தார், பாஜகவும் வளர்ந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாஜக மேலிடம் வந்து அவரை தூக்கி போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நயினா நாகேந்திரனை மாநில தலைவராக போட்டால், அதுவும் எடப்பாடி பழனிசாமி சொன்ன நபரை, முன்னாள் அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவரை பாஜகவில் வந்து ஒரு மாநில தலைவராக போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து உண்மையிலே இன்னும் மனதளவில் பாஜக ஆதரிக்கல, அதிமுக காரராக தான் இருக்கிறாரு. அவர் நாளைக்கு ஜெயிச்சார் போனார் வந்தார்னா அதிமுக சைடே தாவிடுவார். ஆனால் தாவினாலும் பாஜக மேலிடம் விடாது. அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இருந்தாலும் நயினா நாகேந்திரன் வந்து இப்போது அண்ணாமலையும் கொஞ்சம் அப்படியே தள்ளி வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியுது. ஏற்கனவே தேர்தல் வியூக பொறுப்புகளெல்லாம் சிலர்கிட்ட அண்ணாமலை கொடுத்துருந்தாரு. அவங்கள எல்லாமே வந்து நகர்த்தி வச்சுட்டு இவர் வந்து இப்போது நயினா நாகேந்திரன் தனிப்பட்ட முறையில் ஒரு டீமை உருவாக்கி அவங்க தான் தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலையோட செல்வாக்கு வந்து சரிக்கிறதுக்கான முயற்சியில் வந்து இறங்கியிருக்காங்க. ஆனால் இவங்க சரிக்கிற அளவுக்கு செயல்பட அவருடைய வளர்ச்சி வந்து தவிர்க்கவே முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் தான், அக்டோபர் வரைக்கும் தான் அண்ணாமலைக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அக்டோபர் வந்து பீகாரில் தேர்தல் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பாஜக தமிழ்நாடு சைடு ரொம்ப ஆக்ரோஷமாக திரும்புவாங்க. எடப்பாடி பழனிசாமியோட தொகுதி பங்கிட்டெல்லாம் பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜக கேட்குற தொகுதியை கொடுக்கவே மாட்டார். கண்டிப்பாக வந்து அவர் வந்து பிரச்சனை பண்ணுவார். அப்படி பிரச்சனை பண்ணும்போது
பாஜக ஒரு எல்லையில் தூக்கி போட்டு போயிடுவாங்க, அதிமுகவே தூக்கி போட்டு போயிடுவாங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க என்ன செய்வாங்க, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவாங்க. இது அண்ணாமலை சொன்னது, அண்ணாமலை சொன்ன மாதிரியே நடக்கும். எடப்பாடி பழனிசாமியை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார் அண்ணாமலை. அப்படி வந்து இது பண்ணும்போது அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பாஜக மேலிடம் அறிவித்து அண்ணாமலைக்கான வாய்ப்பை உருவாக்கிடுவாங்க. அண்ணாமலை வந்து கண்டிப்பாக அவர் நினைச்ச மாதிரி ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். மாநில தலைவராக அண்ணாமலை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவங்களை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.